இல்லை 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. கடுகு உளுந்தப்பருப்பு போட்டுக்கோங்க, நல்லா பொரியட்டும். அது கூட ஆனியனும் சிவப்பு மிளகாயும் போட்டுக்கோங்க. இது வரமிளகாய் கிடையாது, பச்சை மிளகாயிலே ரெட் கலரில் இருக்கிறது. இது கூட நம்ம கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார்லிக் ஆட் பண்ணால் நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வராது. கார்லிக் ரொம்ப ஹார்ட்டுக்கெல்லாம் நல்லது. இது கூட கொஞ்சம் சால்ட், தென் பீன்ஸ், தென் கேரட், இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ், இந்த கார்லிக், ஆனியன், சில்லி இதெல்லாம் ஆயிலே ஒரு 2 to 3 minutes நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறம் தான் இந்த ஆயில் வெஜிடபிள்ஸ் குக்காக இருக்குது நம்ம வாட்டர் ஊற்றணும். இப்போ அதுக்கு போதுமான சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தென் சாம்பார் பவுடர், பீன்ஸ் கேரட் பொரியலுக்கு சாம்பார் பவுடர் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சில்லி பவுடர் விட. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான வாட்டர் ஊற்றிக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி போதும், ரொம்ப வேண்டாம். ஆல்ரெடி ஆயில் இது குக் ஆகிருக்கு. அதனால் இப்போ 1/2 டம்ளர் தண்ணி போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம எல்லாருமே, நாட் லேடிஸ், ஜென்ட்ஸ், எல்லாருமே நம்ம வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிட்ணும். அட்லீஸ்ட் 2 வெஜிடபிள்ஸ் நம்ம ஃபுட்டில் இருக்கணும். இப்போ இது ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. இந்தளவுக்கு ட்ரை ஆகணும். வாட்டர் இல்லாட்டி சாப்பிட்றதுக்கு நம்ம கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். நம்ம டயட் இருந்தாலும் நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்றது தப்பு கிடையாது. ஸோ this is my lunch menu. இவ்வளோ வெஜிடபிள்ஸ் அண்ட் பச்சைப்பயிறு அண்ட் ரைஸ். This is my lunch. Thank you.